ஜனநாயக பெருவிழாவில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி புதிய தலைமுறை விழிப்புணர்வு பேரணியை நடத்தி வருகிறது. அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து ஆரம் காலனியில் புதிய தலைமுறை நடத்தவுள்ள பேரணியை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான பூங்கொடி, மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைக்க இருக்கிறார்கள். நேரலையில் இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் கார்த்திகா. வணக்கம். இன்னைக்கு ஜனநாயக திருவிழாவிற்காக நம்ம இருக்கிற இடம் திண்டுக்கல் தொகுதி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளுக்கும் நாம் சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களோடு சென்று அந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறோம். தற்பொழுது இந்த திண்டுக்கல் தொகுதியில் இருக்கிறோம். திண்டுக்கல் தொகுதியில் இந்த ஜனநாயக பெருவிழாவிற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறோம். 17வது மக்களவை முடிந்து 18வது மக்களவைக்கான தேர்தல் காலம் இது. இந்த தேர்தல் காலத்துல அரசியல் கட்சிகளும் சரி, தேர்தல் ஆணையமும் சரி தொடர்ந்து சுறுசுறுப்பாக இயங்கி வருகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து ஊடகமான எங்களுக்கும் அந்த பொறுப்புணர்வு இருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்தும் விதமாக இந்த போடுங்கம்மா ஓட்டு அப்படிங்கறத ஒவ்வொரு தொகுதியிலையும் நடத்திட்டு வரும். ஏற்கனவே குமரிமுனையில ஆரம்பிச்ச இந்த திருவிழா குமரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி பல இடங்களுக்கு சென்று நேற்று மதுரையில் நடந்தது. தற்பொழுது இன்று திண்டுக்கல்லில் துவங்கி இருக்கிறது. இந்த விழாவிற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் திருமிகு பூங்குடி அவர்களை வருக வரவேற்கிறோம். மாநகராட்சி ஆணையர் திரு ரவிச்சந்திரன் அவர்களை வரவேற்கிறோம். மாவட்ட ஊரக வளர்ச்சி திட்ட முகமை இயக்குநர் திருமிகு திலகவதி அவர்களை வரவேற்கிறோம். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார திட்ட இயக்குநர் திரு சரவணன் அவர்களை வரவேற்கிறோம். உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு சக்திவேல் அவர்களை வரவேற்கிறோம். தற்பொழுது இந்த பேரணியை வாழ்த்தி துவக்கி வைப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் திருமதி பூங்குடி அவர்களை வரவேற்கிறோம். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இந்திய பாராளுமன்றத்திற்கான பொது தேர்தலுக்கான தேர்தல் 19/4/2024 நடைபெற உள்ளது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இந்த பொது தேர்தல் திண்டுக்கல் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவுடன் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் பல சிறப்பான முன்னேற்பாடுகளை செய்து வருவது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அதனை ஊக்குவிக்கும் விதமாக நமது புதிய தலைமுறை உள்ளிட்ட பல்வேறு ஊடகத்துறையினரும் இதில் கலந்து கொண்டு தங்களது பணியினை மிக சிறப்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பாக வழங்கி வருகிறார்கள். இன்று இந்த ரேலி மூலமாக உங்களுக்கெல்லாம் நான் தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால், வரும் 19/4/2024 அன்று நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் நீங்கள் அனைவரும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பதிவு செய்துள்ள வாக்காளர்கள் அனைவரும் 100% வாக்குப்பதிவை செய்ய வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். அதாவது தேர்தல் பருவம் என்பது நமது தேசத்தின் பெருமிதமாக ஒன்று. இதில் நீங்கள் அனைவரும் உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் அந்த 19/4/2024 அன்று உங்களது கடமையை தவறாது செய்ய வேண்டும். உங்களது ஓட்டு பதிவிற்கு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக பல்வேறு அரேஞ்ச்மெண்ட்ஸ் முன்னேற்பாடுகள் வாக்குப்பதிவிற்காக செய்துள்ளோம். ஸோ நீங்கள் தவறாது வந்து இந்த வாக்குப்பதிவு மேற்கொள்ள வேண்டும், வாக்குப்பதிவில் கலந்து கொள்ள வேண்டும், உங்கள் வாக்கினை பதிவு செய்ய வேண்டும், உங்கள் கடமையை தவறாது செய்ய வேண்டும் என்று உங்களிடம் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ மேம். தற்பொழுது இந்த தேர்தல் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்படுகிறது. உறுதிமொழி ஏற்பதற்காக மாவட்ட ஆட்சியர் திருமதி பூங்குடி அவர்களை வரவேற்கிறேன். மக்களாட்சியின் மீது பற்றுடைய இந்திய குடிமக்களாகிய நாம் நம்முடைய நலன் கருதும் மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றி மதம், இனம், சாதி, வகுப்பு, மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலுமின்றியும் வாக்களிப்போம் என்றும் உறுதிமொழிகிறோம். தேங்க்யூ மேம். தற்பொழுது இந்த தேர்தல் விழிப்புணர்வு பேரணி துவங்குகிறது.
100% வாக்களிப்பை வலியுறுத்தி புதிய தலைமுறை முன்னெடுத்த பேரணி தற்போது தொடங்கியிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகத்துடன் புதிய தலைமுறை பேரணியை தொடங்கியிருக்கிறது. தேர்தல் நடத்தும் அலுவலர் தலைமையில் உறுதிமொழி ஏற்ற பின் பேரணி தொடங்கியிருக்கிறது. மேளதாளத்துடன் நடைபெற்று வரும் விழிப்புணர்வு பேரணியை தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. 100% வாக்களிப்பை வலியுறுத்தி புதிய தலைமுறை இந்த பேரணியை துவக்கியிருக்கிறது.